தினமொரு வசனம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனம். இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான சூழ்நிலைகளின் வழியாக கடந்து செல்ல நேரிடுகிறது. இந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிசாசானவன் நாம் ஒரு பாவம் செய்யும் இயல்புடைய சாதாரணமான மனிதன் என்பதை காண்பிக்க விரும்புகின்றான். எனவே ஜென்ம சுபாவ இயல்புகளை சார்ந்து செயல்பட அவன் நம்மை தூண்டுகின்றான். ஆனால் நாம் சந்திக்க நேரிடும் ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலையிலும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு பலம் பெற்று கொண்ட தேவனுடைய மனிதன் என்று விளங்க பண்ண தேவன் விரும்புகின்றார். தேவனுக்கும் பிசாசானவனுக்கும் இடையில் இப்போது நாம் யார் விரும்புகிறபடி சூழ்நிலையை சந்திக்க போகிறோம் என்ற கேள்வி எழும்புகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நாளில் ஓரிடத்தில் கூடி வந்து நம்மை ஆவிக்குரியவர்கள் என்றும் தேவனுக்கு உரியவர்கள் என்றும் வெளிப்படுத்துகின்ற ஒரு அனுபவம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் ஒரு பரீட்சை காலத்தின் வழியாக கடந்து போக நேரிடுகின்றது. அங்கே நாம் சூழ்நிலைகளின் தன்மைகளை பார்த்து அதற்கு ஏற்ப செயல்படுவது அல்ல. அங்கே நான் ஒரு தேவ மனிதன் அல்லது தேவ மனுஷி என்பதை காண்பிக்க வேண்டும் என்ற விசேஷ நிலைப்பாட்டுடன் செயல்பட வேண்டும். பாலியல் பரீட்சை ஒன்று வந்தபோது யோசேப்பு தன்னை ஒரு தேவ மனிதன் என்று விளங்க பண்ணினான். அதுபோன்ற ஓர் பரீட்சை தாவீதுக்கு வந்தபோது தன்னை பாவம் செய்யும் இயல்புடைய மனிதனாக காண்பித்தான். தாவீதின் விஷயத்தில் சாத்தான் ஜெயம் பெற்றான். பண ஆசை காட்டப்பட்ட போது எலிசா தீர்க்கன் தன்னை தேவ மனிதன் என்று நிரூபித்தான். கேயாசியோ தன்னை பண ஆசைக்கு அடிமையாகும் அற்ப மனிதனாக காண்பித்தான். ஒவ்வொரு நாளும் இது போன்ற பலவிதமான பரீட்சை களங்களின் வாயிலாகத்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடரும். இது போன்ற சூழ்நிலைகளில் நம்மை தேவனுடைய மனிதர்கள் என்று விளங்க பண்ணும்போது தேவன் மகிமைப்படுகிறார். அதுதான் தேவனை தினசரி வாழ்க்கையில் கனப்படுத்தி வாழும் அனுபவம். அனுதின வாழ்க்கை சூழ்நிலைகளில் தேவன் கனப்படும் விதமாக வாழாமல் வாரம் ஒரு முறை ஆலயத்தில் கூடி எவ்வளவு ஆராதனை செய்தாலும் அது பயனற்றது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனை கனப்படுத்தி தேவ மனிதனாக வாழ கிருபை பாராட்டும்.